தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக்ல ஆன்லைன் புக்கிங் கொண்டு வந்ததுக்கு அகேன்ஸ்டா மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் அட்வொகேட் கேலு பாலு அவர்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. August 6, 2006 டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் ஒரு ஜியோ மூலமா ஆன்லைன் புக்கிங் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன்ல என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம், புக் பண்ணலாம், பே பண்ணணும், அப்புறம் ஒரு கியூஆர் வரும். அந்த கியூஆரை வச்சு நீங்க ரீட்டைல் அவுட்லெட்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட்டிஷன்ல வந்து ஜியோ வந்து இல்லீகல், ஆர்டிகல் 47 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது. அந்த ஆர்டிக்கல்ல வந்து ஸ்டேட் வந்து மக்களோட நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மக்கள் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற போதைக்கு உள்ளாக்குற பொருட்களை தடை செய்ய முற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஜியோ வந்து இதை வயலேட் பண்ணுது அப்படின்னு. மேலும் 21 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மது பொருட்கள் விற்கக்கூடாதுங்கிற தடையை இது பைபாஸ் பண்ணிடும். மற்றவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அண்டர் ஏஜ்ல உள்ளவங்கலாம் ஆன்லைன்ல வாங்கிப்பாங்க. அது போக தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனை அண்ட் விநியோகம் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937, இந்த தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டர்ஸ் இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ் ரூல்ஸ் 2003. புது ஸ்கீமை கொண்டு வரணும்னா இதில் லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்டாக தான் கொண்டு வரணும். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்ஷனாக ஜியோ வழியாக கொண்டு வந்தது வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க.